சாமி. செல்ஃபி. இப்போ நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன். எதுக்குன்னா நான் நேரமே ஃபோன் பண்ணியிருந்தேன். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நீ கேட்கணும் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நானும் பீச் பக்கம் வந்தாச்சுன்னா நான் இனி அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் அவன் பேக்கு கொண்டு வந்து தருவான். நான் இன்னைக்கு கால் பண்ணி பார்க்குறேன். போட்டிங் போகும் தெரியுமா? அந்த லைன் நிற்குமே அங்கே வா. நான் அங்கே தான் வீடியோ எடுத்துட்டு நிற்கேன். ஸ்பீடாக கொண்டு வருவியா? ஸ்பீடாக வா. தம்பிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி அவன் பேக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் இனி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பீச்சுக்குள்ளே போக முடியும். பேக் இல்லாமல் போனால் அதுக்கப்புறம் அவன் வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். பீச்சுக்குள்ளே வர அதுக்கப்புறம் நடந்து தான் வரணும் இங்கே பைக் விட்டுக்கிட்டு. அதனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இனி உள்ளே போகணும். பேக் எங்கே? சரி பிரச்சனை இல்லை. சரி போ. இப்பதான் வந்து தம்பி தந்துட்டு போறான். அவன் வைக்கப்படுறான் கேமரா முன்னாடி வர்றதுக்காண்டி. நீ பாக்குற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸ்டிக்லாம் வச்சிருக்கான். கம்மியா தான் இருக்கான். அவன் சொன்ன மாதிரி பொருள் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. சரி பாப்போம், பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு இழுக்கேன், வரல. இது இழுக்கிறதுக்கே தனியா திங்கணும் போல, வரல. சரி போதும். அப்படியே நீ சரி லோக்கல் பேர் சாமி. ஆமாண்ணே சாமி டூர் சாமி. டூர் ராயல்நாடு. ஓகேண்ணே. எடுத்தாச்சு. இல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். வீடியோண்ணே நாங்க இனி பேட்டிங் ஜோடி தான் வரும். லோக்கல் தான் நாங்க பேட்டிங் ஜோடி தான் வரும். சரி சாமி. சரி ஓகே. நான் வச்சிருந்த பேக் வந்து இதோட பெருசா நான் வச்சிருந்தது. ஆனா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் உள்ள இப்பதான் போறேன். இப்பதான் நான் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஆனா அது 11th 12th படிக்கும்போது நான் செல்ஃபி ஸ்டிக்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கேன். சேல்ஸ் பண்ணும்போது போனது. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல போனேன். அதுக்கப்புறம் நான் உள்ள போனதும் கிடையாது, பே பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதும் கிடையாது. இது கொஞ்சம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். உள்ள இனி எதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவும் இல்லை. யார்ட்டையும் அவன் அடி வாங்கி தர மாதிரி தான். சரிதான். இப்போ இதுக்கு ஹோல்சேல் ரேட்டும் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது 55 ரூபா தான் வரும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 300 ரூபா, 350 ரூபா, 250 ரூபா வரை விற்றுட்ருக்காங்க. ஆனால் இது வந்து ஹோல்சேல் ரேட்டு நாங்கள் கன்னியாகுமரியில் வாங்குறது 55 ரூபா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெளியே இருந்தால் வருது எங்களுக்கு. அப்போ அது எவ்வளோ ரூபாய்க்கு இவங்க கொடுத்து எங்கிட்ட 55 ரூபா தாராங்க அப்படின்னு. இவங்களுக்கு இங்கே வரக்கூடிய ஒரு 40 ரூபா 45 ரூபான்னு வைங்க, எங்களுக்கு தரது 55 ரூபா. அவ்வளோதான் ப்ராஃபிட் அவங்களுக்கு. எங்களுக்கும் அதை வச்சு தான் ப்ராஃபிட். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே. இனி நான் உள்ளே போயிட்டு கூட்டம் இருக்கானே தெரியல. நல்லா வெயிலாக இருக்குன்னா கிட்டத்தட்ட மணி 3 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3 இல்லை 2:45 ஆகுது. இப்போ தான் உள்ளே போகிறேன். இந்த டைமில் வந்து நார்மலாக தான் கூட்டம் இருக்கும். ரொம்ப கூட்டம் இருக்காது, நார்மலாக கூட்டம் இருக்கும். டைம் ஆக நிறைய பேர் உள்ளூரில் இருந்துமே வருவாங்க, எல்லா இடத்துல இருந்துமே வருவாங்க. டூரிஸ்ட் பிளேஸ்னு அப்படி தானே, எல்லா இடத்துல இருந்துமே வருவாங்க. இனி போக தான் கூட்டமாக இருக்கும். நல்லா வெயிலாக இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி வாஷ் பேஷன் சிங்கு கணக்காக இருக்கிறாங்க. அதில் தான் உட்கார்ந்துருக்கோம். வேறு எங்கேயுமே இடம் இல்லை. இனி இதில் இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வருது. இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எப்படின்னு தெரியும். முடிஞ்சால் ஒரு ஸ்டிக்காவது நீங்கள் விற்க பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இதெல்லாம் வேஸ்ட். அவன் யாருக்குமே ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணி தான் வச்சுருக்கான். அதனால் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படியே உள்ளே இருக்குது. ஸ்டிக்கு மட்டும், இந்த பிளாக் கலர் ஸ்டிக் மட்டும் வச்சுருக்கான். இனி இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் கூட்டம் மேலே இருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம அவங்க வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம இனி போய் பார்க்கலாம் எப்படின்னு, விற்குதா அப்படின்னு. இப்போ தான் மணி ஒரு 3:45 ஆகுது. இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி விற்க முடியுதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒரு பண்ணலாம். இப்போ டைம் வந்து 4 o'clockலாம் ஆகுது. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு. சரி, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாண்டாம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இனி மைக்கும் கலத்தி வைக்க போகிறேன். எதுக்குன்னா மைக்கோட போனேன் அப்படின்னா ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, சம்திங் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதனால் நான் மைக்கை கலத்திடுறேன். மைக்கை கலத்தி வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன். இன்னும் கூட்டம் பெரிய அளவில் வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அதனால் இந்த டைம் போய் நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம்.
செல்ஃபி செல்ஃபி ஸ்டிக். சரிக்கா. இது 150க்கா? 150 வாங்குறீங்களா? ரேட்டு கம்மி பண்ணி தரலாம் பாக்கீங்களா? வேண்டாமா? ஒரு 120 கொடுக்குறா. இதுக்கு பிறகு கம்மி பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. பாக்குறீங்களா? வேண்டாமா? சரி 100 போட்டுக்கலாமா லாஸ்டா? பாருங்க. இல்ல நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்தா போதும். செக் பண்ணி பார்த்து மொபைல் விடுங்க, நான் செக் பண்ணி தரேன். அப்படியே எடு. ஸ்டிக் வந்து 150. குறைச்சு தரேன் நோக்கு. சரி 100 போட்டு விடுது. ஜிபேல உண்டுக்கா. பிரச்சனை இல்லை, நீங்க முதல்ல செக் பண்ணிருங்க. சரியா? ஒர்த்தாகுது. ஓகேவா? ஓகே தானக்கா? ஜிபே பண்ணிடுறீங்களா இல்லை கேஷ் தரீங்களா? ஜிபே பண்ணிடுறீங்களா? ஓகேவா? நீங்க 50 மட்டும் ஜிபே பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்துறாங்க, வேற கையோட வந்து ரொம்ப இழுக்காங்க. ஆமா ஆமா. ஓகேக்கா, தேங்க்ஸ். பண்ணிட்டீங்களா? ஏன் பண்ணுங்க. நேமர் தான் மால்டோஸ்னு வர மாட்டுவாங்க. வந்துட்டு தான். ஓகே தானே? அப்போ பிரச்சனை. ஓகே தேங்க்ஸ். இல்லை பிரச்சனை இல்லை, வந்துருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசுனதுல ரெக்கார்ட் ஆயிருக்குமான்னு தெரியல. ரெக்கார்ட் ஆயிருக்கும் தான் நினைக்கேன். அதனாலதான் நான் வரும்போதே யோசிச்சேன்னா அந்த அக்கா வர பார்த்து சிரிச்சுட்டே போறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் அங்கிருந்து வரும்போதே மைக்கை வந்து சரி ஆன் பண்ணி எதுக்கும் பாக்கெட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் நான் சும்மா தான் வந்தேன். 2 ஸ்டிக் வித்துட்டேன். 2 100 வச்சு வித்தேன். ஆனால் ஸ்டிக்கோட ரேட் என்னன்னு இன்னும் வர எனக்கு தெரியாது. ஒரு 80 ரூபான்னு வச்சுக்கலாமே. இப்போ 2 ஸ்டிக் வித்ததுக்கு ப்ராஃபிட் வந்து 40 ரூபா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நம்ம இப்போ ஸ்டிக் எடுக்கலாம். நான் எங்க ஸ்டிக் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காணிச்சு தரேன். அந்த அக்கா பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமா அப்படின்னு தெரியல. நான் வந்து கண்டிப்பா கேட்டிருக்கும் தான் நினைக்கிறேன். நான் அப்படியே ஆட் பண்றேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணேன்னா, சரி ஸ்டிக் எடுத்துடலாம். ஹோல்சேல் கடைக்கு நான் போனேன், வீடியோலாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் என்ன, அங்கே வந்து கடை பூட்டி இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம்னா, எனக்கு மொபைலுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து செட் ஆகாது சொல்லிட்டு அரிஸ்க மொபைலை தான் வாங்கி செக் பண்ணேன். செக் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டிக்குமே ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டிக்கு உள்ளே இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா. சரி நம்ம இந்த 4 ஸ்டிக்கை முதல்ல வச்சு பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மறுபடியும் பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நீ அங்கே போயிட்டு நீ எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு சாட்டர்டேனால ஃபுல்லாக லோக்கல் கூட்டம் தான் வந்துட்டு இருக்கு. பெரிய அளவு ஹிந்திக்காரவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, லோக்கல் தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்ப்பேன். இப்போ மணி வந்து 5 ஆகுது. கரெக்டாக 2:45 போல் பீச்சுக்குள்ளே வந்துருந்தோம். இப்போ மணி 5 ஆகிட்டு. கிட்டத்தட்ட இனி இருக்கிற கூட்டம் வந்து இனி போக தான் செய்வாங்க. அதனால் நம்ம இதுக்கப்புறம் இருக்காண்டாம். இனி நான் அப்படியே கேட்டு பார்க்குறேன். எல்லாட்டையும் கேட்டு பார்த்துட்டு இனி கிளம்ப வேண்டியதான். நான் இனி போய் ஸ்டிக் எடுக்கக்கூடிய கடையில் போய் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு
ஸ்டிக்கு வந்து இப்போ 65 ரூபா இருக்குதான் ரேட்டு. நான் கேட்டிருந்தேன் 65 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இனி போய் ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டு நீ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா நேரமே வந்தோம், டைம் ஆகுது. இனி நாங்கள் கிளம்புறோம். அப்படியே கிளம்ப அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கன்னியாகுமரி பீச்சை நம்பி நிறைய பசங்க, சின்ன பசங்க, வேற வயசான பாட்டி தாத்தா எல்லாருமே இங்கே வந்து அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பீச்சில். எனக்கு தெரிஞ்ச வர இந்த வெயிலில் நின்று ஏதாச்சும் ஒன்றோ ரெண்டோ வித்துறாதா அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இனி கிளம்ப வேண்டியதான், டைம் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் இனி கிளம்புறோம்.